every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Hello everyone, வணக்கம் and welcome to Subhashini Bhupalan vlogs. இன்னைக்கு நம்ம கோவால டே 3 vlog தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட் டே, இன்னைக்கு தான் வந்து நம்ம கிளம்ப போறோம் கோவால இருந்து. ஸோ நம்மளோட ஹோட்டல் ரூமை எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இடம் இன்னைக்கு சுற்றி பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வெதர் வந்து நல்லா இருக்கு. ஸோ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு ரீச் ஆக போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம சவுத் கோவா தான் சுற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து ஒரு டெம்போ ட்ராவலர் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம புக் பண்ணியிருந்தோம். அந்த டெம்போ ட்ராவலரில் தான் ஃபுல்லாகவே வந்து நம்ம கோவா வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம். இது வந்து இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட் தான் இருந்துச்சு. ஆனால் மழை வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. அப்பப்போ மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. பட் நாங்கள் கிளம்பும் போது மழை வந்து இல்லைங்க. ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பர்ச்சேஸும் பண்ண போகிறோம். என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கேஷ்யூஸு. கோவாவில் வந்து கேஷ்யூஸ் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கும் நம்ம ஊரில் கிடைக்கிறத விட. ஸோ நம்ம வந்து கேஷ்யூஸும் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ நாங்களும் வந்து நிறைய இடத்துல வந்து செக் பண்ணோம். ஒரே இடத்துல வந்து வாங்கிடாதீங்க, போகிறீங்கன்னா நிறைய இடத்துல வந்து விசாரித்து பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. நம்ம நிறைய வந்து பார்கெயின் பண்ணி கேட்குற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு போன கடை வந்து பூட்டி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா செமையாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே வந்து சீனிக்கான வியூ மாதிரி இருந்துச்சு அந்த இடமே வந்து. அதுவும் அந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த கசினோ ஷிப்லாம் வந்து நிறையா பார்த்தோம் நாங்கள். அந்த இடத்துலலாம் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம வந்து ஃபேமிலியோடு போகிறதுனால எதுவுமே வந்து நம்ம அந்த கசினோ அதெல்லாம் வந்து நம்ம ட்ரையே பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம நைட் வியூவில் இந்த பிரிட்ஜை வந்து பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட்டு டே விலாகில். அந்த பிரிட்ஜு தான் இது. அது வழியாக தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இது வந்து செமையாக இருந்தது. எனக்கு வந்து பார்க்கும் போது வந்து ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் வந்து போகிற மாதிரியே தான் வந்து ஃபீல் ஆச்சு. இந்த ரோடு அப்புறம் இந்த பிரிட்ஜு எல்லாத்தையும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பிரிட்ஜ் மேலே வந்து ட்ராவல் பண்ணுறது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் கூட பண்ணிகிட்ருப்பாங்க அந்த இடத்துல. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு மியூசியமும் அப்புறம் ஒரு சர்ச்சும் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து சர்ச் தான் வந்து பார்க்க போகிறோம். மியூசியம் வந்து போகலை, ஏன்னா வந்து நம்மளுக்கு டைம் பத்தலை அப்படின்றதுனால. இந்த சர்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பழமையான சர்ச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சர்ச்சு. அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த சர்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். சர்ச் பெயர் பார்த்திங்கன்னா பெசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இது வந்து ஓல்டு கோவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கோவா அப்படின்னு சொல்லிட்டு உருவான இடம் போல் இருக்குது. ஸோ அப்படியே தான் வந்து அதில் மென்ஷன் பண்ணி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இறங்கும் போதே பார்த்திங்கன்னா லைட்டாக தூரல் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ரேயான் வந்து சர்ச்சுக்குள்ளே வரலை. அவன் என்னவோ உள்ளே வரதுக்கே அழுதான். அதனால் அவனையும் ஹஸ்பண்டையும் வந்து வெளியிலேயே நிற்க வச்சுட்டு நானும் எங்கள் ஃபேமிலியும் மட்டும் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தோம். பார்க்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கொஞ்சம் பழமையானது மாதிரி இருந்தாலுமே வந்து உள்ளே வந்து செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதை நான் சொல்லியே ஆகணும், ஃபுல்லாக வந்து க்ளீனாக இருந்துச்சுங்க. ஊரே வந்து ஒரு குப்பை ஒன்றுமே இல்லை, நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த சைடில் இருக்க அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே. இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா நார்த் கோவாவை கம்பேர் பண்ணும்போது சவுத் கோவா வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் நிறைய க்ளீனாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ பார்க்கும் போதே தெரியும் நல்லா வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்ட்ரி வந்து அந்த இடத்துல கல்லில் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. எப்படியோ வந்து நாங்களும் சர்ச்சுக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். ஒரு லெவலுக்கு மேலே வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நிறையா வீடியோஸ் வந்து நான் எடுத்திருக்க மாட்டேன் இந்த இடத்துல. உள்ளே வந்து நான் இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் சர்ச்சுக்குள்ளே வந்து போகிறதே வந்து இந்த சர்ச்சுக்குள்ளே தான் வந்து நான் போகிறேனே. இது வரைக்கும் நான் சர்ச்சுக்குள்ளே போனதே கிடையாது. ஸோ எனக்குமே வந்து ரொம்பவே வந்து ஆசையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப பூரிப்பாக இருந்துச்சு. இப்படி தான் இருக்கும் சர்ச்சுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து படத்துலலாம் பார்த்துருக்கோம்.
ஆனால் ரியலாக வந்து பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மேலெலாம் வந்து மியூசியம்லாம் இருந்துச்சு. நம்ம அப்படியே வந்து அதுக்குன்னு தனியாக டிக்கெட்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம அந்த மியூசியம்லாம் கூட சுற்றி பார்க்கலாம். மெயினாக வந்து அங்கே வீடியோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது, அதனால் நான் எதுவுமே எடுக்கலை. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து அலோடு கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அந்த காலத்தில் சிற்பங்கள் வந்து நிறையா இருந்துச்சு. சிற்பங்கள்னால் வந்து கற்களால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் கிடையாது, எல்லாமே வந்து நிறையா உட்டில் தான் இருந்துச்சு. நிறையா வந்து அதில் வந்து அழிஞ்சிலாம் இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஏடியில் வந்து பண்ண சிற்பங்கள் வந்து நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சர்ச்லேருந்து வெளியே வர வழி வந்து இப்படி தான் இருக்குது. அங்கே கொஞ்சம் வந்து கிஃப்ட் ஷாப் மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. ஏதாவது வேணும்னா நம்ம வந்து ஞாபகார்த்தத்துக்கு வந்து வாங்கிக்கலாம். இந்த சவுத் கோவாவில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இது மாதிரி வேஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணுறது வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா பேப்பர், பிளாஸ்டிக்கு, மெட்டல்ஸு, கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு சொல்லலாம். இது மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி நாங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தோம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ஃபுல்லாகவே வந்து ஊரே வந்து நல்லாவே வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போகிற ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து கேஷ்யூஸ் வந்து நிறையா வந்து சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நிறையா வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். நீங்கள் வந்து நல்லா வந்து ரேட்டை வந்து கேட்டுக்கணும். ஏன்னா 2-3 இடத்துல வந்து விசாரிச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் பல்காக வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ ஃப்ளைட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து கார்லேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது மூலமாக வந்தாலும் நம்மளுக்கு நிறையா வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம். கேஷ்யூஸ் பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து தோலோடு இருக்கும் கேஷ்யூஸு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக. நாங்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு கடையில் தான் வந்து வாங்கிட்டு போனோம். ஒரு கடையில் வந்து சுத்தமாக வந்து ரேட் வந்து எதுவுமே வந்து கம்மி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக வேறு பேசினாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்துட்டு தான் நாங்கள் எல்லாருக்குமே வந்து கேஷ்யூஸ் வந்து வாங்கிட்டு போனோம். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. இங்கே நிறையா நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ப்ரௌன் கலரில் தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்குமே வந்து ஈவனாக இருந்துச்சு வீடு எல்லாமே வந்து. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்பாட்டுக்கு தான் வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான். இந்த இடத்துல நிறையா வந்து ஷூட்டிங் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அது போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பாண்டி பஜார் மாதிரி நிறைய கடைகள் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன கடைகள் வந்து நிறையா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டோனா பாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஸ்பாட் பேர். இந்த இடத்துல வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் கூட நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம வந்து வெறும் வியூ பாயிண்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் வந்து ஏறி வந்து மேலே வரைக்கும் வர முடியாது. நிறையா வந்து ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கீழே இருந்தே வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த வியூ எல்லாமே வந்து மேலே ஏற முடியாதவங்க அப்படியே கீழே இருந்தே பார்த்துக்கலாம். அம்மாலாம் வந்து ஏற முடியல, அதனால் கீழேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கீழே இருந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து மேலே ஏறி ஸ்டெப்ஸ் வழியாக வந்து மேலே ஏறி போனோம். அது ஒவ்வொரு லெவலில் போகும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட் தெரியுது பார்த்திங்களா, அது மேலே தான் வந்து நம்ம இப்போ ஏறி போயிட்டு வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லெவல்லையுமே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி வந்து இருக்கும். நம்ம அங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். கூட்டம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சுங்க. எல்லா இடத்துலையுமே வந்து கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா கோவா வந்து எல்லா சீசன்லேயுமே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் வந்து தான் இருந்தாங்க, வராமலாம் இல்லை. ஆனால் வந்து கிளைமேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால் வந்து நம்ம அம்ப்ரெல்லாவோ இல்லைனா வந்து ரெயின் கோட் அந்த மாதிரி ஏதாவது கையில் எடுத்துகிட்டு வர்றது வந்து பெட்டரான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் நம்ம கையிலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம மேலே போயிட்டு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஒவ்வொரு இடத்துல வந்து நின்று பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படி தான் வந்து வியூ பாயிண்ட் வந்து இருக்குது. அது ஒவ்வொரு லெவல் வேணும்னா நம்ம அதோடய கூட இறங்கிடலாம். நம்ம வந்து மேலே வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. பட் ஆனால் நம்ம மேலே வரைக்கும் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய்கிட்டே தான் இருந்தோம். மேலே
வந்தாச்சு. போயிட்டு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு சரிங்களா. மேலே ஃபுல்லாக ஏறி வந்தது பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. நல்லா வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் மழை வந்தாலும் நம்ம மண்டபம் மாதிரி போயிட்டு உள்ளே நின்றுக்கலாம். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கார்னரில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு எந்த ஸ்பாட் வந்து பிடிச்சிருக்கோ நம்ம அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்படி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நிறைய வந்து கூட்டமாக தான் இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கே வந்து நாங்கள் க்யூவில் நின்று தான் வந்து அடுத்தடுத்து வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். நம்ம ஃபேமிலியோடு வரோன்னா வெறும் ஃபன்னு நைட் லைஃப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் கோவாவில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸுமே இருக்குது. என்ன கொஞ்சம் எனர்ஜி வேணும், நிறையா வந்து நடக்கிற மாதிரி ஏறுறது இறங்குறது அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து மேலேருந்து இறங்கி கீழே போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஜெட் ஸ்கீயிங் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து டோனா பாலாவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லஞ்ச் போய் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டு ஸ்பாட்டில் தான் இருக்கோம். லஞ்ச் வந்து ஒரு பஞ்சாப் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. சாரி என்னால் வந்து அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பசங்களை வச்சுக்கிட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு கிளம்புறதுக்கே வந்து கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து என்ன இடம்னு பார்த்திங்கன்னா மிராமர் பீச்சு. கோவானாலே வந்து பீச் தான் வந்து ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்ம சவுத் கோவாவில் இருக்க ஒரு பீச் தான். ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வெளியில். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களை வந்து கூப்பிட்டுட்டு வரீங்கன்னா இங்கே விளையாட வைக்கிறதுக்குமே வந்து ஒரு ப்ளே ஏரியா மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து பசங்களை வச்சுட்டு விளையாட விட்டுட்டு போகலாம். இந்த மாதிரி நம்ம G20க்காக நிறைய இடத்துல வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் ஒன்று தான் அது. இந்த ப்ளே ஏரியா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி கடைகள்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வந்து இங்கே சேல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இங்கே வந்து உட்காரத்துக்குமே வந்து நிறைய இடம் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பசங்களை விளையாட விட்டுட்டு பார்த்துட்ருக்கலாம். என்னதான் வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து க்ளீனாக வந்து வச்சுருக்கிறதுக்கு பார்த்தாலுமே வந்து பப்ளிக் கையில் தான் வந்து அது மெயின்டைன் பண்ணுறது வந்து இருக்குது. ஸோ நம்மளும் வந்து எப்பயுமே வந்து ட்ராஷு தூக்கி போடுறதெல்லாம் வந்து அப்படியே தூக்கி கீழே போடாமல் எங்கே போடணுமோ டஸ்ட்பினில் வந்து கரெக்டாக வந்து நம்ம போட்டோம்னாலே நம்ம ஊரும் வந்து சூப்பராக வந்து க்ளீனாக இருக்குங்க. ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா நம்ம ஊர் பீச்சு இங்கேயும் பார்க்குறதுக்கு வந்து நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து நான் பெசன் நகராக இருக்கட்டும் இல்லை மெரினா பீச் இருக்கட்டும் போயிருந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து நிறையா குப்பை தான் இருந்துச்சு. எனக்கு கால் வைக்கவே வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. வெறும் காலை ஏதாவது குத்திடும். கிளாஸ் பீசஸ்லேருந்து பாட்டில்ஸு எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு வண்டி வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டும் போச்சு. காலையிலே வந்து நான் வந்து ஏர்லி மார்னிங் போயிருந்தேன் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது. எதுவுமே வந்து ஒரு பேப்பரோ ஒரு பிளாஸ்டிக்கோ எதுவுமே வந்து நம்ம பார்க்க முடியாது. சுற்றி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. யாரும் வந்து எங்கேயும் வந்து குப்பையை வந்து அப்படியே போடுறதே கிடையாது. ஸோ நம்மளும் வந்து நம்ம சேஞ்சை வந்து எதிர்பார்க்கறதுனால நம்ம கிட்டேருந்து தான் அந்த சேஞ்சே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பீச் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நிறையா வந்து மணல்லாம் கிடையாது, அப்படி தர மாதிரியே தான் இருந்துச்சு. மணல் இருந்தாலுமே வந்து தர மாதிரியே தான் இருந்துச்சு. நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வந்து நடந்து போகலாம். இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஜாலியாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து மழை பெய்யலை, நல்லாவே வந்து கொஞ்சம் எதமான வெயிலாக தான் இருந்துச்சு. இது வந்து ஈவினிங் டைம்ன்றதுனால நல்லாவே வந்து கூட்டமும் இருந்துச்சு. பசங்களும் வந்து ரொம்ப நேரம் வந்து இங்கே என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் வந்து ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணோம். இங்கேயும் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்தோம். இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து அப்போவே வந்து டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பார்க்கும்போதே தெரியும். ஆனால் மணல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காக தான் இருக்குது. இந்த மண் நம்ம யூஸ்வலாக இருக்கிற மாதிரி கிடையாது. இது வந்து பார்க்குறதுக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பெரிய அலையெல்லாம் வரல, ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு.
ஸோ நல்லா வந்து பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை செக்இன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இது வந்து கோவாவோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த ஏர்போர்ட்லேயுமே வந்து ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணுறாங்க. பார்க்குறதுமே வந்து செம நீட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. நாங்களும் அங்கே போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளைட் வந்து செக்இன் பண்ணோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோவா ட்ரிப் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னதான் வந்து மழை வந்து நடுவில் நம்மளை வந்து டென்ஷன் பண்ணாலுமே வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஃபேமிலியோடு நாங்கள் போனது, டைம் ஸ்பெண்ட் பண்ணது, ஜாலியாக இருந்தது, சாப்பிட்டது, சுற்றி பார்த்தது, பேசிக்கிட்டது, அது எல்லாம் தான் வந்து எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுதான் வந்து மெயின்னு சொல்லலாம். இந்த ஃபுல் ட்ரிப்லையுமே பார்த்தீங்கன்னா ரயானுக்கு வந்து ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை. இது ஆல்ரெடி பிளான் பண்ண ட்ரிப் அப்படின்றதுனால எங்களால் அவாய்டும் பண்ண முடியாது. ஸோ அவனுமே வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டான். அவனும் வந்து பெருசாக எதுவும் வந்து பிரச்சனை பண்ணலை. எல்லோரும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்ததுனால ஜாலியாக வந்து அப்படியே போயிடுச்சு. எங்களுக்கு நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 2 டேஸில் எவ்வளோ பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ஸ்பாட்டுமே வந்து நிறைய இடத்துல வந்து போயிட்டு பார்த்தோம். நீங்களுமே வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து ஃபேமிலியோடு நம்ம எதெல்லாம் வந்து பார்க்க முடியுமோ அது எல்லாமே வந்து முக்கால்வாசி கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த விலாகெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த கோவா ட்ரிப்போட மற்ற 2 விலாகுமே வந்து நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் போய்ட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு யூடியூப்பில் வரும். அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, டேக் கேர், தேங்க்யூ.